நாமக்கல்லுன்ட்டு ஒரு லோடு முட்டை வாங்குகிறோம். அதுவும் அழுகின முட்டையை பார்த்து வாங்குகிறோம். விஜய் எங்கெங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரோ 360 டிகிரியில் அவர் மேலே வீசுகிறோம். மனுஷன் அந்த முட்டை சுமல்லன்ட்டு வெளியில் வர்றதுக்கே பல நாட்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ சமூக வலைதளத்தில் படும் வேகமாக பரவிட்டு இருக்கு. இதை ரஜினி ரசிகன் தான் இந்த ஆடியோ போட்டான்னு சொல்லிட்டு ஒரு டீமும், ரஜினி ரசிகனுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமும் பேசுகிறாங்க. நம்ம இதை பற்றி பேசுகிறதுனால இப்போ இந்த ஆடியோக்கள் எல்லாம் லீக் ஆகுறது ஒரு சர்வசாதாரணமாயிடுச்சு. இப்போ நான் கூட வேற ஒரு வாய்ஸில் பேசி அதில் விஜயோட ஒரு ஃபோட்டோ வச்சு போட்டால் நான் விஜய் ரசிகன் ஆயிடுவேனா? இல்லை நான் ஒரு 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 வார்த்தை ஒரு மாதிரி பேசி அதில் ரஜினியோட ஃபோட்டோவை என்னோட ப்ரொஃபைலில் வச்சா நான் ரஜினி ரசிகன் ஆயிடுவேனா? இல்லை அஜித்தோட ஃபோட்டோவை நான் ப்ரொஃபைலில் வச்சுட்டு அஜித் பேசுகிற மாதிரி அஜித் சொன்ன மாதிரி ஒன்று சொன்னால் அது அஜித் ரசிகன் சொன்ன மாதிரி ஆயிடுமா? எனக்கு இது என்னன்னு புரியலை. ஆனால் இந்த முட்டை வாங்கி அழுகின முட்டையை வாங்கி விஜய் மேலே வீசுவோங்கிறதெல்லாம் ரசிகன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரசிகர்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சண்டைகள் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரஜினி படம் வந்தனங்கி விஜய் ரசிகர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றி கழுவி ஊற்ற ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி விஜய் படம் வந்தனங்கி அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் சேர்ந்து கழுவி ஊற்றுவாங்க. அஜித்தோட படம் வந்தனங்கி விஜய் ரசிகர்கள் மட்டும் கழுவி ஊற்றுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும். இந்த கழுவி ஊற்றுற விஷயத்தில், கிண்டல் பண்ணுற விஷயத்தில் ஒரு போட்டிகள் இருக்குது. அதில் எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இல்லை இவங்க எல்லாம் திட்டுறது கிடையாது, பேசுறது கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க வாய் வார்த்தைகளில் வாய்ப்போர் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி முட்டை வீசுவோம், தடியடி நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுறத பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் முட்டை வீசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வச்சா அது கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் மெச்சூர்டானவங்க, கொஞ்சம் ஏஜில் என்ன சொல்லுது, மெச்சூர்டாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 20, 17, 25 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் ரஜினியை ரசிக்கிறார்கள். ஆனால் ரசிகனா யார்கிட்ட இருக்காங்கன்னா அஜித்துட்டையோ, விஜய்கிட்டையோ, கமல்கிட்டையோ, தனுஷ்கிட்டையோ, சிவகார்த்தியன்ட்டு இப்படி தான் பிரிஞ்சு இருக்காங்களே தவிர ரஜினியை ரசிக்கிறார்கள். ரசனைகள் ரஜினியை ரசிக்க தவறுவதில்லை. ஆனால் இன்னொரு நடிகனுடைய தீவிர ரசிகனாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா வெளியிட்டது ஒரு ஜஸ்ட் ஒரு டிபி ஃபோட்டோ வச்சுட்டு, ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கிட்டு ரஜினி ரசிகன் தான் இதை பேசினேன்னு சொல்கிறது கண்டனத்துக்குரியது. நீங்கள் தெரிஞ்சு பேசணும். ரஜினி ரசிகன் பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, அதுக்குண்டான தேவையும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தா இதுக்கு முன்னாடியே செஞ்சுருப்பாங்க. இப்போ தான் அது செய்யணும்னு உள்ள காலம் கிடையாது, செய்யணும்னு உள்ள அவசியமும் கிடையாது. ரசிகன் மாறி மாறி அவங்க சண்டை போடுறாங்க, பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னா அது வலைதளங்களில் வார்த்தை சண்டை தான். வார்த்தையில் தான் உதைக்கிறாங்க, வார்த்தையில் தான் திட்டுறாங்க, வார்த்தையால் தான் சாகடிக்கிறாங்களே தவிர இந்த முட்டை வீச்சு, கம்படி, தடியடியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இந்த ஆடியோவை போட்டவர் கொஞ்சம் யோசிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு ஆடியோவை ரிலீஸ் ஆகும்போது பேசினா, ஒருவேளை அவரே தெரிஞ்சு கூட பேசியிருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட ஆடியோக்கள் எல்லாம் பேசாதீங்க, பேசி சமூக வலைதளங்களில் போடாதீங்க. இன்னைக்கு பாருங்கள், ஒரு 4-5 நாளாட்டு ஒரே இந்த ஒரு டாபிக் தான் சமூக வலைதளத்தே ஆழ்ந்துட்டுருக்கு. இது இப்படியே அமைஞ்சு போச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை இது பத்திக்கிச்சு இப்படியே இந்த நெருப்பு அப்படியே போஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு வரப்போகிற புது படங்களை இது ரொம்ப பாதிக்கும். விஜயோட கடைசி படமாக இருக்கட்டும், ரஜினியோட படமாக இருக்கட்டும், அடுத்தது வர அஜித்தோட படமாக இருக்கட்டும், அடுத்து வர படங்களை தான் இது பாதிக்கும். ஸோ இதை பெருசாக்காமல் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் அப்படியே மறைச்சு கொண்டு போகிறது
தமிழுக்கும் நல்லது, தமிழ் சினிமாவுக்கும் நல்லது, தமிழ் ரசிகர்களுக்கும் நல்லது. இல்லைன்னா வரப்போகிற படம் அடுத்து யார் படம் முதல்ல வருதோ அந்த படம் தர லெவலில் அடி வாங்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.